ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிகே ப்ரொமோட்டர்ஸ். இப்போ நம்ம பார்க்க வந்தது பார்த்திங்கன்னா அழகான இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான். ஆக்சுவலாக இந்த ஹவுசஸ் பார்த்திங்கன்னா கோவூர் சர்வீஸ் ரோடு நியர்பை தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து கோவூர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் வரும். அதே போல் பல்லாவரம் குன்றத்தூர் ரூட்டு பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர்ஸ் வரும். ரெண்டுத்துக்கும் மிடில் தான் இருக்குது. ஆக்சுவலாக 2 வீடு, ஒரு வீடு வந்து கார்னர் வரும், ஒன்று வந்து பக்கத்தில் வரும். ஸோ இது வந்து ரெண்டுமே பார்த்திங்கன்னா 24 ஃபீட் ரோடு, 24 அடி ரோட்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இதோட கார்னர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த் ஈஸ்ட்டு கார்னரு. அது பார்த்திங்கன்னா அதுவும் ஈஸ்ட் பேசிக் தான். பட் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த்தில் வரும். ரெண்டுமே வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் வந்து நார்த் வரும். ஆனால் ஃப்ளாட் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட்டில் வரும். ஸோ 2 வீடும் அவைலபிலிட்டி இருக்குது. இது வந்து 67 லேக்ஸ் வரும் உங்களுக்கு, அது வந்து 65 லேக்ஸ் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டு 1300 பில்டிங் வந்துடும். ஸோ நல்ல அழகான ஒரு வீடுகள் தான். 24 அடி ரோட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது, லோ பட்ஜெட்டில். ஸோ கோவூர் நியர்பை அண்டு அனகாப்தூர் நியர்பையில். சரி வாங்க வீடை பார்க்கலாம். நல்ல ஒரு ஸ்கொயர் யார்டில் உங்களுக்கு வந்து மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டு வந்துடும். நல்ல ஒரு ஸ்கொயர் யார்டில் உள்ளே போனீங்கன்னா நல்ல ஒரு பேஸான கார் பார்க்கிங் வந்துடும். ரைட் அண்ட் ஷிஃப்ட்டு அதுக்கான கார் பார்க்கிங் உங்களுக்கு கிடைச்சிடும். கீழே நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு ஒரு கார் பார்க்கிங் வந்துடும். ஸோ 15க்கு 15 என்ற சைஸில் உங்களுக்கு நல்ல ஒரு பேஸான கார் பார்க்கிங் வந்துடும். ஸோ சம்பு, செப்டி டேங்கு ரெண்டுமே அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ வாலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே 3D டைல்ஸ் ஒட்டியிருக்கும். ஃப்ளோர் டைல்ஸாக நல்ல ஒரு டிசைனிங்கில் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கோம். 3 பேஸ் சிபி லைன் வந்துடும். ஸோ மெயின் கேட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டிக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா நார்த் என்ட்ரன்ஸ் வச்சு உங்களுக்கு மெயின் டோர் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மெயின் டோர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளாசிக்கான ஒரு டீக் வுட்டு மெயின் டோர் வந்துடும் உங்களுக்கு. நல்ல ஒரு பேஸான வீடு தான் கார் பார்க்கிங்கோட. ஸோ 67 லேக்ஸில் உங்களுக்கு கோவூர் நியர்பை ரேர் தான். ஸோ இந்த வீடை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா ஒரு பேஸான ஹால் கிடச்சிடும் உங்களுக்கு. நல்ல ஒரு பேஸான ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 16க்கு 12 என்ற சைஸில் ஹால் வந்துடும். ஹாலில் பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக உங்களுக்கு நம்ம ஃபால் சீலிங் கொடுத்து லைட்டிங்லாம் ஸ்பாட் லைட்லாம் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ வால் டிசைனிங்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிவி யூனிட் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7க்கு 12 என்ற சைஸில் கிச்சன் வந்துடும். ஸோ ஈஸ்ட்டை பார்த்த மாரி உங்களுக்கு கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல ஒரு பேஸான வீடு தான். கீழே உங்களுக்கு வந்து ஒரு காமன் பாத்ரூம் வந்துடும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் பாத்ரூம் வந்துடும். ஸோ அது வந்து வெஸ்டர்ன் டைப்பில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9க்கு 10 என்ற சைஸில் இந்த பெட்ரூம் வந்துடும். நல்ல ஒரு வெண்டிலேஷனோட வீடு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு டிசைனிங்கில் இந்த வீடை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா நீங்கள் டிவி யூனிட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் பேஸ் மாதிரி வந்து பூஜை ரூமும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ மேலே போனீங்கன்னா ரெண்டுமே பெட்ரூம் இருக்குது. ஸோ ஸ்டெப்புக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரானைட் வந்துடும். ஸோ அதே போல் எஸ்எஸ்சில் உங்களுக்கு கைப்பிடி வந்துடும். மேலே போனீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூமு என்ட்ரன்ஸ்லேயே. ஸோ நல்ல ஒரு பேஸான ஒரு காமன் பாத்ரூம் வந்துடும். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடும். ஸோ மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக சிட் அவுட் வரும். ஸோ இது வந்து ஒரு பேஸான பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15க்கு 11 என்ற சைஸில் இந்த பெட்ரூம் வந்துடும். நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சைஸில் இந்த பெட்ரூம் கிடச்சிடும் உங்களுக்கு. க்கு 17 என்ற சைஸில் வந்துடும். அதே போல் இந்த பெட்ரூம் ஒன்று கிடைச்சிடும் உங்களுக்கு. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா அதே சேம் சைஸ் தான் வரும் உங்களுக்கு. 15க்கு 11 என்ற சைஸில் இந்த பெட்ரூமும் கிடச்சிடும் உங்களுக்கு. ஸோ 2 பெட்ரூம் இருக்குது. ஸோ 2 பெட்ரூமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பு நல்ல பேஸான பாத்ரூம் கிடச்சிடும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பால்கனியும் வந்துடும் உங்களுக்கு. நல்ல ரோடு வியூவில் உங்களுக்கு ஒரு பால்கனி கிடச்சிரும். ஸோ நல்ல ஒரு டெவலப்டு ஏரியாவில் தான் இந்த வீடு அவைலபிளாக இருக்குது. அதுவும் லோ பட்ஜெட்டில் இருக்குது. நீங்கள் நியர்பை சர்ச் பண்ணி பாருங்கள். 600 ஸ்கொயர் ஃபீட்டு 1300 பில்டப்பில் 3 BHK பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 70 லேக்ஸ் கிட்டே போயிடும். ஸோ நம்ம வந்து கார்னர் வந்து பார்த்திங்கன்னா 67 கோட் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 65 கோட் பண்ணியிருக்கோம். 90% நம்ம வந்து
லோன் பண்ணி கொடுத்துடலாம். ரெண்டுமே சிஎம்டி அப்ரூவ்டு தான். ஸோ ஈஸ்ட் அண்ட் நார்த்து. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. லோ பட்ஜெட்டில் அவைலபிள் இருக்குது. ரெண்டுமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இந்த பட்ஜெட்டில் மிஸ் பண்ணிடாதீங்க. வுட் ஒர்க்கு மாடலர் கிச்சன்லாம் வேணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு நம்ம தனியாக சார்ஜ் பண்ணிப்போம். ஸோ அதையும் பண்ணி கொடுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. 67 lakhs 65 lakhs இப்போ அவைலபிளாக 2 வீடு அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ நியர்பையே இருக்குது. கோவூர் சர்வீஸ் ரோட் நியர்பையே. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீட்டை பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.